ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் ஸ்பைசஸை வச்சு என்னவெல்லாம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு அன்னாச்சி பூ வந்துட்டு ஒரு 1/2 kg இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெப்பர் 1 kg கிடச்சிது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணோன்னா பயங்கர வாசனை, வீடு ஃபுல்லாக ஒரே கபகபகமான ஒரே வாசனையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கிராம்பு எனக்கு கிடச்சிது. ஸோ இது பல்லு வலிக்கு, சுகருக்கு, பிரியாணி மசாலா, டீ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் இதை ஓப்பன் பண்ணோடனே பயங்கர மூச்சு திணற ஆரம்பிச்சு அவ்வளோ கமகமகமான வாசனை அடிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண ஏலக்காய் மாலையும் இருந்தது. ஸோ நான் வெளியில் எதுவுமே வாங்கிக்கல. இதையே நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையெல்லாம் வச்சு நாம் பிரியாணி மசாலா, டீ தூள், சுகர் பேஷண்ட்டுக்கு, பல்லு வலிக்கு, மற்ற எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.